நம்ம தொடர்ந்து எஸ்ஏஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் இனி வேலை முடிஞ்சு நமக்கு இறுதி பட்டியல்ல பேர் வந்துடும் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்தாலும் சரி, நம்ம பேர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு என்ன பண்றாங்க, நோட்டீஸ் அனுப்புறாங்க. யாருக்கெல்லாம் அனுப்புறாங்க பார்க்கும்போது டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்ததுல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன பண்ணுனா அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அதுல என்ன பண்றாங்கன்னா நேர்ல ஆஜராக சொல்றாங்க. நம்ம போய் நேர்ல ஆஜராகணும். எதுக்காக இதை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் பாருங்க, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுல இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அதாவது நம்ம தப்பா கொடுத்துருக்கோம், இல்ல அவங்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லைங்கிறதுனால அவங்க ஆவணங்களை கலெக்ட் பண்றதுக்காக அப்படி கேக்குறாங்க. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தப்ப இதுக்கு முன்னாடி வீடியோல எல்லாம் 2002 தகவலை ஒழுங்கா கொடுக்காதவங்களை மட்டும் தான் கூப்பிடுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே 2002 தகவலை நாங்க ஒழுங்கா கொடுத்திருந்தோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓட்டர் கார்டுலயும் ஆதார்லயும் ஒரே மாதிரி இல்லைங்கிறதுக்காக கூட என்ன பண்ணிருக்காங்க, இப்ப கூப்பிட்டுருக்காங்க. அப்ப 2002 தகவலை ஒழுங்கா கொடுத்தாலும் கூட நம்ம ஓட்டர் கார்டுலயும் சரி ஆதார்லயும் நேம் மிஸ் மேட்சா இருந்தா கூட என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கூட இல்ல, நேம் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. பின்னாடி அப்பாவுடைய பேர் என்ன பண்ணும், சேர்ந்து வந்திருக்கணும். சேர்ந்து வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் விஷயத்துல தேவைப்படுது. சில இடத்துல அப்பாவுடைய பேர் ஆதார்ல சேர்ந்து இருக்கிறது மிஸ்மேட்ச் ஆகுது, சில இடத்துல சேராம இருக்கிறது மிஸ்மேட்ச் ஆகுது. நாங்க ஆல்ரெடி சேர்ந்து இருந்துச்சு, அதை ஒரு தேவைக்காக எடுத்தோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கும்போது அது இல்லையே அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ப்ரூஃப் கேட்டு போட்டிருக்காங்க. அதாவது இவங்கதான் உங்களுக்கு அப்பா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணியிருந்தோம், ஆவணம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி திருப்பி பார்த்தா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லயே அந்த 13 ஆவணம் கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு 2 ஆவணம் கொடுக்கலாம். ஒன்னு ஆதார் கார்டு கம்பல்சரி, மிச்சது ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்கலாம். அதுல பர்த் சர்டிபிகேட் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்கு, ஸ்கூல் மார்க் லிஸ்ட் இருக்கு. சர்டிபிகேட் சொல்லக்கூடாது, 10th மார்க் லிஸ்ட், காலேஜ் மார்க் லிஸ்ட், அந்த மாதிரி மார்க் லிஸ்ட் கொடுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருந்தனால எதையாவது ஒண்ணு கொண்டு போய் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போய் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு 2-3 எடுத்துட்டு போய் அப்ரோச் பண்ணிட்டோம். அவங்க பார்த்துட்டு அதை வாங்கிக்கிட்டாங்க. அதனால நமக்கு வரவே வராது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுறாதீங்க. 2002 தகவலை கரெக்டா கொடுத்திருந்தாலும் கூட வேற ஏதாவது ஒரு ரீசன்னால கூட இப்ப கேக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பாவுடைய பேரை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நேம் மிஸ்மேட்ச் இருந்தாலும் கூட சரி என்ன பண்றாங்கன்னா ஆவணம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால 10 லட்சம் பேத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கதா சொல்றாங்க. எல்லாருக்குமே நோட்டீஸ் வருமானா வராது. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டீஸே எங்களுக்குலாம் வரவே இல்லை. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா டைரக்டா பிஎல்ஓ ஆபீஸ் கிட்ட அங்க போயிட்டு எங்களுடைய பூத்துக்கு போயிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சனி ஞாயிறு முகாம் போட்டிருந்தாங்களா, அங்க போயிட்டு என்ன பண்ணோம், எங்களுக்கு டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துச்சு, ஆனா ஆவணம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு எங்களுக்கு தெரியல, அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த அந்த பூத்துல ஓட் போடக்கூடியவங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு நோட்ல வச்சிருந்தாங்க. அதை எடுத்து காட்டுறாங்க. காட்டும் போது பாத்தீங்கன்னா ரவுண்டு போட்டு வச்சிருக்காங்க. ரவுண்டு போட்டு வச்சா ஆவணம் கொடுக்கணும்னு அர்த்தமாமா. அப்ப அவங்களுக்கு தான் என்ன பண்ணும், ஆவணம் கொடுக்கணும். அப்ப பார்க்கும்போது எங்க குடும்பத்துல ஒரு 6-7 பேர் இருக்குன்னா அதுல ஒருத்தவங்களுக்கு ரவுண்ட் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணோம், ஆவணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நாங்களாம் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கோம், இன்னும் நமக்கு தேவையே இருக்காது, ஆவணத்துக்குலாம் நமக்கு அவசியமே இல்லைன்னு நினைச்சிட்டு தான் இருந்துட்டு இருந்தோம். சரி இவங்க என்ன பண்றாங்க, நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் இந்த நோட்டீஸ் எல்லாம் வராதே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஎல்ஓ வீட்டுக்கு 3 தடவை விசாரிப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா 3 தடவை எல்லாம் யாரும் வரவே இல்லை. ஃபார்மே நாங்க தான் போய் தேடி போய் வாங்கிட்டு வந்தோம், நாங்களே ஃபில் பண்ணி கொண்டு போய் தான் கொடுத்துட்டு வந்தோம். அதனால பிஎல்ஓ எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிறது அப்பவே எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதனால இப்ப இவங்க அனுப்பி விட்டு அந்த நோட்டீஸ் வருமா வராதோ, ஃபர்ஸ்ட் அது கரெக்டான அட்ரஸ்ல இருக்கோ இல்லையோ, அதுக்கப்புறம் நோட்டீஸை ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியே இருந்தனால நேர்ல போய் எதுக்கோ ஒரு தடவை கேட்டலாம்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் தெரிஞ்சு, ஆமா ஆவணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில ஒருத்தவங்களுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால நிறைய பேர் கேக்குறீங்க, எங்களுக்கு நோட்டீஸ் வரும் அப்படின்னா நாங்க அட்ரஸ் மாறி இருக்குமே என்ன பண்றது, எப்ப அந்த நோட்டீஸ் வரும், நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா அந்த நோட்டீஸ்க்காக அப்படின்லாம் கேக்குறீங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால நோட்டீஸ் வருமா வராதான்னு தெரியாது, மிஸ் ஆயிரும். நீங்க என்ன பண்ணிடலாம்னா உங்க பூத்துக்கே போயிட்டு என்ன பண்ணிடலாம், அந்த ஃபார்மை நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துலயே நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க, நான் ஆவணம் கொடுக்கணுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை ஒரு தடவை பார்த்து வச்சிட்டீங்கன்னா இனி உங்களுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா பிப்ரவரி கடைசியில தான் ஃபைனல் லிஸ்ட் வருது. அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா
யாருக்கெல்லாம் ஆவணம் தேவையில்லாம இப்பவே வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நோட்டீஸும் வரல, ஆவணம் தேவையில்லை, எல்லாமே பக்கான்னு இருக்கோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த இடைஞ்சலும் இல்லாம பிப்ரவரி கடைசியில ஃபைனல் லிஸ்ட்ல பேர் வந்துடும். அப்படி இல்லாட்டினா இப்ப ஆவணம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கும் என்ன பண்ணிடுவாங்க, ஃபைனல் லிஸ்ட்ல பேர் வந்துடும். அதனால நம்ம வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டோம்னா ஒரு 2 மாசத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி ஆரம்பிச்சிருக்கோம்னா பிப்ரவரி கடைசிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 50-60 நாள்ல ஆயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைதியா போயிடும். அதனால அதை மட்டும் என்ன பண்ணுங்க, போய் செக் பண்ணிருங்க. அதை செக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கன்ஃபார்ம் இருக்கும், இறுதி பட்டியல நம்ம பேர் வரப்போகுது, நமக்கு தேவையில்லை வேற எந்த ஒரு விஷயமும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம இப்ப ஆவணம் கொடுக்கக்கூடிய டைமான்னு கேட்டீங்கன்னா ஆவணம் கொடுக்கறதுக்கு தனியா டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்பவே கொடுத்தாலும் கூட வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஆவணம் அப்படிங்கிறது நிறைய பேரெல்லாம் கிடையாது, வெறும் 10 லட்சம் பேர் தான். கிட்டத்தட்ட வந்து 6.5 கோடி பேத்துக்கு வந்து அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க, எஸ்ஏஆர் ஃபார்ம். அதுல 1 கோடி பேர்த்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு வந்து என்ன வேலைன்னா நியூ ஃபார்ம் கொடுக்கறதா வேலை, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது போக 5.5 கோடி பேர், அந்த 5.5 கோடி பேருக்கு தான் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துச்சு. 5.5 கோடியில 10 லட்சம் பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணம் கேட்கறாங்க. 10 லட்சங்கிறது கம்மியான எண்ணிக்கை தான். கண்டிப்பா வந்து டிராஃப்ட் லிஸ்ட் வரையும் வந்திருக்கோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிடலாம், ஆவணத்தையும் வந்து கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமா அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கும் பேர் வர்றதுக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பேசாம விட்டுட்டோம்னா அது பாட்டு தானா நடக்கும். அது இல்லாம இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி பொங்கல் முடிகிற வரை எதுக்காகனா இந்த நியூ ஃபார்ம் கொடுக்குறவங்க ஃபார்மை சேஞ்ச் பண்றவங்களுக்கான டைம். நியூ ஃபார்ம்னா யார் வேணா புதுசா கொடுத்துக்கலாம், ரிஜெக்ட் ஆனவங்களும் புதுசா கொடுக்கலாம், 18 வயசு இப்பதான் வந்து பூர்த்தி அடைகிறாங்கனாலும் புதுசா கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இன்னொன்னு என்னன்னா சேஞ்ச் பண்றது, எனக்கு அட்ரஸ் மாத்தணும், பேர் மாத்தணும், டேட் ஆஃப் பர்த்ல தப்பு இருக்கு, அந்த மாதிரி என்ன வேணா உங்களுடைய ஐடி கார்டுல வந்து தப்பு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், இந்த தடவை வந்து மாத்திக்கலாம். அதனால ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 ரெண்டு தான் வந்து இப்ப வாங்கிட்டு இருக்காங்க தற்காலிகமா. ஃபார்ம் 6 ஃபார்ம் 6A ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 இந்த 4 தான் வந்து தற்காலிகமா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆவணமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்பவே செக் பண்ணி வச்சுட்டு இப்பவே கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க. இல்ல இப்ப செக் பண்ணி வச்சுட்டு இந்த ஜனவரி 18க்கு அப்புறம், அதாவது பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் லீவ் முடிஞ்சு வருவாங்கல்ல, அப்ப போய் கொடுத்துட்டீங்கனாலும் வாங்கிப்பாங்க. ஆவணம் குறைவான நபர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால நம்ம சீக்கிரமா நாம தான் முயற்சி பண்ணி கொடுத்துக்கணும். எல்லாரும் கொடுக்கும் போது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நாம குறைந்த கூட்டம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அதிகமான அறிவிப்புகள் வராது, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, சைலண்டா இருந்து சைலண்டா முடிஞ்சிடும். அப்புறம் சைலண்டா இருந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகாது, கண்டினியூஷன் இருக்காது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா புதுசா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த 10 லட்சம் பேர் யாரா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க டிராஃப்ட் லிஸ்ட் வந்தவங்க எல்லாருமே போய் என்ன பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க போங்க, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஆவணம் வந்து தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம். ஆவணம் இப்ப இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், பிப்ரவரி 1st வீக் 2nd வீக் வரையெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஏதாவது இன்னும் அதிகமான அப்டேட் வந்தா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். தொடர்ச்சியா நம்ம எஸ்ஐஆர் பத்தியான அப்டேட் தகவல்களை தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுறதெல்லாம் உடனுக்குடனே வர்றதுக்காக அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, என்னுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்காக நம்ம எஸ்ஐஆர் பற்றியான தகவல்களை எல்லாம் உடனுக்குடனே கொடுப்போம்.